அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2024 புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு, ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த புத்தாண்டில் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அறிவுறுத்தலை அந்த 12 ராசிக்காரர்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுறுத்தலை மனதில் இருத்தி கொண்டால் இந்த வருடத்தை மிக எளிமையாக அண்டு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த ஆண்டை கடக்க முடியும். இல்லாட்டி தேவையற்ற குழப்பம், அறியாமையில் சிக்கல், பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக தான் ஒரு தெளிவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா என்னுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப பலர் ஒரு மாதிரி திட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. பலர்னு சொல்கிறத விட சிலர்னு சொல்லலாம். பலர் நல்லா தான் போட்டிருக்காங்க. நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த சிலரும் அவங்களுக்கு அந்த இது நடக்கலை அப்படிங்கிறதால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அது என்ன தனுசுக்கு ஃபஸ்ட் ரேங்க் போட்டிங்க, இப்போ செகண்ட் ரேங்க் போடுறீங்க அப்படின்னு அதை இன்னும் மாறி மாறி போடுறீங்க, யூ ஆர் த லையர் அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கள நான் மதிக்கிறேன். ஏன்னா என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அன்போடு வர்றவங்களுக்கு இது என்ன மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு சரியான புரிதல் இல்லைங்கிறதால தான் ஒரு 1 or 2 minutes அதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு அப்புறம் அறிவுறுத்தலை கொடுத்தாக்கா அதை முறையாக இந்த ஆண்டு முழுவதும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்க உரை. இப்போ முதல்ல அந்த இதை யோசிக்கணும். நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன்? சனியின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம், குருவின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம். அப்படின்னா அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது எப்படி வேலை பார்க்கும், நார்மல் இதில் இயற்கையான அவருடைய சுபாவம் என்ன பாவக ரீதியாக உங்களுக்கு வேலை பார்க்க போகிறார், அதை செய்வாருங்கிறதுக்காக தான் நான் அதை ஒண்டி தான் மையப்படுத்தி சொல்லுவேன். அதற்கு தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். இப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தனுசுக்கு சூப்பராக இருக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறப்ப, அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க். அது மாதிரி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்கும் அப்படி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் ரேங்க்னு. ஏன்னா 3, 6, 11 இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு. ஸோ அதை வச்சுட்டு தான் நான் அந்த ரேங்க் கொடுத்துருப்பேன். இப்போ நான் அந்த புத்தாண்டு போடுறப்ப, புத்தாண்டுங்கிறப்ப அனைத்து கோள்களையும் பார்த்து சொல்லணும். குறிப்பாக இந்த 4 கோள்களை மையப்படுத்தி தான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்கும்னு சொல்லி அந்த புத்தாண்டு பலன்கள் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதாவது பெரிய கோள்கள், அதாவது ஒரு ராசியை அதிக நாட்கள், அதிக மாதங்கள் கடக்கக்கூடிய அந்த 4 கோள்களை மட்டும் மையப்படுத்திட்டு, அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான். மற்ற கோள்கள்லாம் வெரி ஷார்ட் பீரியடில் இதாகும். சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி, சந்திரன் 2.25 நாள்லேயே ஒரு ராசியை கடந்துட்டுருப்பார். புதன் இதெல்லாம் ஃபாஸ்டான கோள்கள் 2 மாதம் 3 மாதம் அப்படி தான் இருக்கும். வருட கணக்கில் அப்படிங்கிறப்ப குரு பகவான், அடுத்து ராகு கேது 1.5 வருடம், அதற்கு அடுத்தது சனி பகவான் 2.5 வருடம். ஸோ இதை மையப்படுத்தி இந்த 4 கோள்களும் உங்கள் ராசிக்கு ஃபேவரபுளான பலன்களை கொடுக்க போதா, அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானித்து அதற்கேற்றபடி தான் ரேங்க்கு, அதற்கேற்றபடி தான் இந்த அறிவுறுத்தலும் கொடுப்பேன். ஸோ நீங்கள் தனித்து பார்த்துக்கணும் அதோட இம்பேக்டை. ஓவரால் இது எப்படி இருக்குங்கிறத இந்த வருட பலன்களில், புத்தாண்டு பலன்கள்லையும் இந்த அறிவுறுத்தல்கள் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வெற்றியும் தோல்வியும் போட்டி போடும் ஆண்டு. மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன், வெற்றியும் தோல்வியும் போட்டி போடும் ஆண்டு. இப்போ இந்த தலைப்பிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், 50-50 இருக்குது. வெற்றியும் கிடைக்கும், தோல்வியும் கிடைக்கும், ஜாக்கிரதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் இந்த எழுதி ஒட்டி வச்சுக்கணும். அதனால் வெற்றி வந்தால் கூத்தாடுறது, தோல்வி வந்தால் அப்படியே நொந்து போய் சுணங்கி போய் அப்படியே விழுந்து கிடக்கிறது அப்படின்லாம் பண்ணக்கூடாது. விழுந்தாலும் எந்திரிச்சிடணும். அதனால தான் உங்களுக்கும் அதை மச்சம் உள்ள ராசியில் போட்டிருப்பேன். செகண்ட் ரேங்க் 60% அண்ட் எபவ் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டுன்னு போட்டிருப்பேன்.
எதனால் அப்படி போட்டிருக்கேன்னா, நான் அதை ஏற்கனவே ஆண்டு பலன்கள் சொல்கிறப்ப இந்த மேஜர் கோள்களை வச்சுட்டு தான் இதை மாதிரி பலன்களை கொடுக்குறேன். இப்போ சனி பகவான் எடுத்துட்டிங்கன்னா, அவர் டோட்டலாக உங்களுக்கு கெடுதல் பண்ணுறவராக இருக்கார். அவர் உங்களுக்கு நல்லவர் அல்ல. 7 8 குடையவனாக வருகிறார். 8ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறதால தேவையில்லாத பயம், மற்றவங்க சூழல் வழியாக, உடம்பு ரீதியாக எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது, ஆக்சிடெண்ட்டு, ஏதாவது மூமெண்ட்டில் பிரச்சனை, இப்படிலாம் அவர் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார், ஆட்சியாக இருக்கார். ஸோ அஷ்டம சனிங்கிறது டோட்டலாக நெகட்டிவாக இருக்குது. சார் அப்போ நெகட்டிவாக இருக்குன்னா எப்படி சார் அப்புறம் 60% செகண்ட் ரேங்க்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, குரு பகவானை எடுத்துட்டிங்கன்னாக்கா ஒரு 4 மாதங்கள் தான், 1/5/2024 வரைக்கும் தான் 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் வேலை ரீதியாக ஒரு குழப்பங்கள், மாற்றங்கள், ஒரு இதெல்லாம் கொடுப்பார். என்ன நடக்குமோ அப்படின்ட்டு தேவையற்ற அலைச்சல்கள், போட்டி பொறாமைகள், இதெல்லாம் அதை ஏற்படுத்துவார். அதுக்கு அடுத்தது 11 வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 1/3 அவர் கொஞ்சம் சுமாராக இருக்கார். மாற்றங்கள், குழப்பங்கள், பிரச்சனையை கொடுக்கறது, எங்கே மரியாதை போயிடுமோன்னு பயப்படுறது, அப்படி இப்படின்னு கொடுத்துட்ருப்பார். அடுத்து 11ஆம் இடம் வரப்போ சூப்பராக இருக்கும். 9ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்கிறப்ப அவனே 6ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால காரியங்களில் அபரிமிதமான வெற்றிகள், நன்மைகளை அவர் கொடுப்பார். கிட்டத்தட்ட 1/3 சுமாரான பலன்களும் 2/3 சூப்பரான பலன்களை கொடுக்குறார். அதனால தான் செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். குரு பகவான் அப்படி 11ஆம் இடத்துல உட்காந்து சூப்பராக பண்ணுறார். இருந்தாலும் நீங்கள் சரராசியாக வர்றதால 11ஆம் இடம்ங்கிறது பாதகஸ்தானம்ங்கிறதால ரொம்ப அப்படியே அவன் 9ஆம் இடத்ததிபதிங்கிறதால பெருமை புகழுக்காக வரக்கூடிய லாபத்தை ஓவராக செலவு பண்ணுறது, இல்லாட்டி பேராசையோடு செயல்படுறது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அதை ஒண்டி தவிர்த்துக்கணும். ஏன்னா பேராசை பெரு நஷ்டம்னு புரிஞ்சிக்கணும். அதை நீங்கள் அப்போ தான் இப்போ தோல்வி வரும். அடக்கி வாசிச்சுட்டு எல்லாம் கடவுள் செயல் போங்க மற்றவங்க, ஏன்னா சனி பகவானும் பயமுறுத்திட்டு இருக்கார்ல, அஷ்டம சனியாக ரொம்ப படுத்துறதால அப்படியே சைலண்ட்டாக இருக்கணும். அங்கே குரு பகவான் ஓரளவு நன்மைகள், லாபங்கள் பண்ணுறப்ப, புகழ் கிடைக்கிறப்ப, காரிய வெற்றி கிடைக்கிறப்ப கூத்தாடினீங்கன்னா பல்ட்டி டம்முனும் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுரும். ஜாக்கிரதை. ஏன்னா இது ஒரு உதாரணத்துக்கு மண்டையில் அடிபட்டுருன்னு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக மண்டையில் அடிபடுன்னு நினைக்காதீங்க. கர்வத்திற்காக அதை சொன்னது. தேவையில்லாமல் உங்களை அப்புறம் சொனங்கி படுத்தே கிடப்பீங்க, வேலை செய்ய மாட்டீங்க. மனசில் வச்சுக்கணும். அதுக்காக தான் அடிக்கடி பார்க்குற இடத்துல இந்த எதை எழுதி ஒட்டிடணும். வெற்றியும் தோல்வியும் போட்டி போடுமாட்டேன்னா நடுப்புறப்பீங்கல்ல. வெற்றி வந்தால் கூத்தாட மாட்டீங்க, தோல்வி வந்தாலும் படுத்துட மாட்டீங்க. மனசில் வச்சுக்கணும். அண்டு குரு பகவான் இதை மாதிரி இருக்கார். 2/3 நன்மை செய்கிறார். அவர் தான் உங்களுக்கு பவரை கொடுக்குறார். அண்டு ராகு எடுத்துட்டிங்கனாலும் அவரும் 50-50 தான். ஏன்னா பாவிகள் 3 6 11 இருந்தால் தான் நல்லது. 9ஆம் இடத்துல இந்த ராகு இருக்கிறது. ராகு பகவானும் சனி பகவான் போலையே வேலை செய்வார். அவர் உட்கார்ந்துருக்கிற வீட்டு அதிபதி போலையும் வேலை பார்ப்பார். அதாவது குரு பகவான் போல். இப்போ 9 அப்படிங்கிறப்ப பெரிய அளவுக்கு புகழ் மரியாதைக்காகலாம் ஓடுறதுங்களுக்கெல்லாம் வேணாம். அதற்கான காரியம் மாற்றி அந்த பேராசை பெருநஷ்டம்னு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கணும். பட் 9ல் இருக்கக்கூடிய கோள் பெருசாக கெடுக்காது. அதனால தான் 50-50ன்ட்டு. நீங்கள் எல்லா மண் செயல் அப்படின்னு நீங்கள் அடக்கி வாசிக்கிறப்ப மற்றவங்க சூழல் வழியாக, வேற்று மதத்தினர் வழியாக, வேறு மொழி பேசுபவர்கள் வழியாக சூப்பராக நன்மைகள் வரும். பெருமை புகழ் தானாக கிடைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்குன்ட்டு அமைதியாக நீங்கள் இருக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ராகுவும் 50-50 தான். கேது சூப்பராக இருக்காருங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்துட்டு, அதாவது 5-10 கூடைய அந்த யோகாதிபதியான செவ்வாய் போல வேலை பார்ப்பார். அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும். தொட்டது தொடங்கும். குழம்பிக்கிட்டே பயந்துக்கிட்டே ஒரு காரியத்தை செய்வீங்க, என்ன நடக்குமோ. ஏன்னா சனி பகவான் அப்படி பயமுறுத்துறார். ராகுவும் அந்த அளவுக்கு சனி பகவான் போலையே பயமுறுத்துவார். எங்கே மரியாதை போயிட போகுது, எங்கே நம்மளுக்கு சிக்கல் வந்துட போகுதுன்னு பயமுறுத்துவார். அண்டு குரு பகவான் ஒரு நன்மைகள் பண்ணாலும் பேராசை வந்துச்சுன்னாலும் அதுவும் சிக்கல் வரும். அப்படிலாம் நீங்கள் செயல்பட்டால் கூட இந்த 3ல் உள்ள இந்த கேது குழப்பம் பயத்தோடையே நீங்கள் செயல்படுறப்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட், அப்படி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வெளிப்படும். அந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆளுன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆகும்.
ஸோ இந்த 4 கோள்களில் கேது முதன்மையாக உங்களுக்கு நன்மையை செய்கிறார். அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை, மரியாதையை, காரிய வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. அதனால தான் இந்த 60% கொடுத்துருக்கேன். அஷ்டம சனியாக இருந்தாலும் மச்சம் உள்ள ராசிகளில் கீழே விழுந்தாலும் எந்திரிப்பீங்க. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆன்ம சாதனை பண்ணிக்கணும். ஏன்னா 9ல் உள்ள ராகு அது மாதிரி பண்ண வைப்பார். 9ஆம் இடத்துலையும் 11ல் இருக்கார். கடவுள் அருளில் தான் பெரிய அளவு லாபம் கிடைக்கும். ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பிடிச்சிக்கணும். அப்போ தான் இந்த சனி பகவான் ரொம்ப பயமுறுத்துறதும், பெரிய அளவுக்கு எதிர்பாராத திடீர்னு நீங்கள் பேசுகிறது, திடீர்னு செயல்படுறது, ஏதாவது ஆக்சிடெண்ட் மாதிரி மூமெண்ட்டில் பிரச்சனை, அது மாதிரிலாம் இல்லாமல் தப்பிக்கலாம். இல்லாட்டி அடிபடுறது, சிக்கல் ஆகிறது அப்படின்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனசில் வச்சுக்கணும். ஸோ மச்சமுள்ள ராசிகளில் கொடுத்துருக்கேன், 60% கொடுத்துருக்கேங்கிறப்ப நீங்கள் தைரியமாக உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். ஏன்னா கேது அப்படி சூப்பராக செய்கிறார். ராகுவும் ஒரு 50-50 ரொம்ப கெடுதல் இல்லை. சனி பகவான் மட்டும்தான் ரொம்ப டோட்டலாக கெடுக்கிறார். அதனால தான் இந்த 60% வருது. நல்லா மெடிடேட் பண்ணிட்டு கீழே உள்ளவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் தான் அன்பான ஆள். கடக லக்னம், கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அவர் அன்பு பாசத்துக்கு, அந்த லீடர்ஷிப்புக்கெல்லாம் சூப்பரான ஆள். கீழே உள்ளவங்களையும் அப்படி ஈக்குவலாக மதித்து பங்கு கொடுத்துக்கிட்டு, மரியாதையும் பங்காக கொடுக்கணும். பொருள் ஒண்டி பங்கு அல்ல. ஈக்குவலாக மரியாதை, புகழ் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்துங்க. இவர் இல்லைன்னா நான் செஞ்சுருக்க முடியாதுங்க. எல்லாம் என்ன சொல்கிறீங்க, கீழே வேலை பார்த்தது அவர் தான், இவங்க தான் அப்படின்னு மற்றவங்களையெல்லாம் இணைத்து அப்படி பண்ணுறப்ப தப்பிச்சிக்கலாம். அது 11ல் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அப்படி ஒரு பாதக ஸ்தானத்தில் இருக்கிறதால நீங்கள் நான் தான் செஞ்சேன், என்னுடைய ஐடியா, இவங்களெல்லாம் மிரட்டி வேலை வாங்கலாம் தெரியுமா, அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிங்கன்னாக்கா வம்பு அது நெகட்டிவாக போகும். அதனால தான் 60% கொடுத்துருக்கேன். மனசில் வச்சுக்கணும். ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப இந்த சமநிலையில் இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இல்லாட்டி உங்களுக்கே நீங்களே குழப்பவாதிகள். சந்திரன்கிறப்ப வளர்பிறை வர்றப்போ ஒரு உற்சாகமாக, வளர்பிறை தேய்பிறையில் நீங்கள் பிறந்திருக்கிறதுக்கு ஏற்றபடி உற்சாகமும் ஒன்றுமே நடக்காமல், ஒன்றுமே நடக்காமல் சோகத்தையும் அனுபவிக்கிற மாதிரி உள்ள ஆளுங்க. இப்போ சனி பகவான் டோட்டலாக பயமுறுத்துகிறார். அண்டு ராகு 50-50, குரு பகவானும் 2/3 நன்மை பண்ணுற மாதிரி 1/3 கெடுதல் பண்ணுறார். ஒரே ஆள் கேது சூப்பராக இருக்கிறதால கேது ஞான கிறுக்கனாக உங்களை மாற்றாமல் ஞானக்காரகனாக ஒரு ஞானி போல பிஹேவ் பண்ணுறதுக்கு, கூத்தாடாமல் இருக்கிறதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு ஆன்ம சாதனை அன்புள்ளங்கள், அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் ஜெப தியானத்தையும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப இந்த கேது உங்களை அப்படி நெஞ்ச நிமித்தி புகழடைகிற மாதிரி, வெற்றி அதை அனுபவிக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுப்பார். நன்றி அன்புள்ளங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.